யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. யோகத்திலே சொல்லப்படுகின்ற பிரம்மச்சாரியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம் உடலில் ஏற்படுகின்ற ஜீவசக்தியை விரயம் செய்யாமல், அது சிற்று இன்பத்திலே அந்த ஜீவசக்தியை இழக்காமல், அந்த சக்தியை யோகத்தின் மூலமாக மிக உயர்ந்த நிலையில் சொல்லக்கூடிய பிராண சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. யோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விந்து தாரணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் 12 வருடம் இந்த பயிற்சியை மேற்கொண்டு அவர்கள் பிரம்மச்சாரியம், இதுதான் ஆன்மீகத்திலே யோகத்தில் சொல்லப்படுகின்ற பிரம்மச்சாரியம் இருக்க முடியுமானால் அவர்கள் அனைத்தையுமே உணரக்கூடிய ஞானத்தை பெற முடியும் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த யோகத்தில் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஆக பிராணாயாம பயிற்சியின் மூலம்தான் இது நடைபெறுகிறது. இதுவும் ஒரு பயிற்சி தான். என்னை பொறுத்த வரையிலும் நான் ராஜயோகம் என்ற பயிற்சியின் மூலமாக மக்களுக்கு பயிற்சியை அளித்து கொண்டு வருகின்றேன். ஆனால் எளிமையான முறையில் பயிற்சி அளித்தாலும் கூட வாழ்க்கையிலே நல்ல சிறப்படைவதோடு மட்டுமல்ல, ஆன்மீகத்திலும் ஒரு ஞான நிலையை ஏற்படுத்துவதற்கும் இறைநிலையில் ஆன்மீக வழியில் செல்வதற்கும் நான் வாய்ப்பினையும் அந்த பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் வகையிலே பயிற்சி அளிக்கின்றேன். ஆக ரொம்ப கடுமையாக நான் கொடுப்பது கிடையாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே,